அட்டன் பண்ணலாம். ஸோ இன்றைய நம்மளுடைய 4வது சிலிப் டெஸ்ட்ல நேற்றைய அமர்வுல பார்த்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தொடர்புடைய சில கொஸ்டின்ஸ். ஸோ வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தி நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சி NCOES அப்படின்றதுனுடைய இதான் ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் ஸ்கீம்னு சொன்னோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்கீமா பார்த்தோம் நேற்று பார்க்கும்போது. இதை பத்தி விரிவா பார்த்தோம். ஸோ இதுல வந்து இதனுடைய மெயின் வந்து பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, இதனுடைய பிரைமரி எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் ஏ டு ப்ரொமோட் ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இன் ரூரல் ஏரியாஸ். ஆன்சர் பி டு ட்ரெயின் த அத்லெட் டு அச்சீவ் தி எக்ஸலன்சி இன் ஒலிம்பிக்ஸ் அண்ட் அதர் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். ஆன்சர் சி டு ரெகனைஸ் லோக்கல் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட். அண்ட் ஆன்சர் டி டு ஃபோக்கஸ் ஆன் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ இது என்ன கொஸ்டின் ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. Then second question, where are the academic wing of the Sports Authority of India located? நம்ம தொடக்கத்துல வந்து சாயை பத்தி பார்க்கும்போது சாயில எத்தனை ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். மொத்தம் எத்தனை இம்பால் வரைக்கும் இருக்கக்கூடிய ரீஜனல் சென்டர்ஸ் எத்தனை ரீஜனல் சென்டர்ஸ் இருக்குன்னு பார்த்ததுக்கு பின்னாடி அடுத்து சொன்னேன், இது இம்பார்ட்டன்ட் நாம வச்சுக்கப்பா, அகடாமிக் விங்னு ஒன்று 2 இருக்குப்பா. அதுல முக்கியமா வந்து 2 இடத்துல சவுத் ரீஜன் ஏரியால ஒண்ணு, இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல 2 இடத்துல இருக்குது, முக்கியமான நார்த் சைட்ல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றக்காக சொன்னேன். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து வேர் ஆர் தி அகடாமிக் விங் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லொகேட்டட். அகடாமிக் விங் எங்கே லொகேட் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. NSNIS பட்டியாலா அண்ட் LNCPE திருவனந்தபுரம். சரி, லட்சுமிபாய் நேஷனல் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், இந்த 2 இடத்துலயும் தான் இது லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு ஆன்சர் ஏல கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பில பெங்களூர் அண்ட் கொல்கட்டால இருக்குன்னு சொல்றாங்க. ஆன்சர் சி வந்து லக்னோ அண்ட் சோனாபேட் அப்படின்றதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காந்தி நகர் அண்ட் கவுகாத்தி. ஆன்சர் டி. ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்றது செகண்ட் உள்ளது கேடுங்க. அகடாமிக் விங் இருக்கக்கூடியது எதுன்னு ரீஜனல் சர்வீஸ் கேட்கல, அகடாமிக் விங் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து சயின்ஸ் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த எக்ஸலன்சி ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்றதுக்கானது அப்படின்றது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் ஆன்சர் என்னன்னு எடுத்துக்கங்க. ஆன்சர் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. தென் அடுத்து 3வது கொஸ்டின், விச் ரீஜனல் சென்டர்ஸ் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் லொகேட்டட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் இன் இந்தியா. நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனல் ஆஃப் இந்தியால. ஏன்னா நான் வந்து இந்த ரீஜனல் சென்டர்ஸ் சொல்லும் போது முக்கியமா நான் சொன்னேன், அப்ப தொடக்கத்துல இருந்த ரீஜனல் சென்டர்ஸோட எண்ணிக்கை வேற, இப்ப இருக்கக்கூடிய ரீஜனல் சென்டர்ஸோட எண்ணிக்கை வேற. பட் எந்த சைட்ல இருக்கக்கூடிய இப்ப சவுத் ரீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பெங்களூர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப நார்த் ஈஸ்டர்ன் அப்படின்ற ரீஜியன்ல இருக்கக்கூடிய எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஆன்சர் ஏ லக்னோ, ஆன்சர் பி கவுகாத்தி, ஆன்சர் சி போபால் அண்ட் ஆன்சர் டி காந்தி நகர். ஸோ என்ன ஆன்சர்னு கரெக்டா எடுங்க. ஆன்சர் ஏயா பியா சியா அண்ட் டியான்னு எடுத்துக்கோங்க. The next question, how many members does the governing body of Sports Authority of India SAI comprises? அதாவது வந்து கவர்னிங் பாடி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஜென்ரல் பாடின்னு ஒண்ணு இருக்கு. ஜென்ரல் பாடிக்கு யார் அத்தாரிட்டி, கவர்னிங் பாடிக்கு யார் அத்தாரிட்டி அப்படின்ற அடிப்படையில் இதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுல எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, இந்த மெம்பர்ஸ் எப்படி நாமினேட் பண்ணப்படுறாங்க, யார் யார் இருக்கலாம் அப்படின்றத வந்து நேற்று விரிவாவே எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த ஏரியாவை பொறுத்தவரை. ஸோ இப்போ அதுல ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா A 43 மெம்பர்ஸ், ஆன்சர் பி. நல்லா கவனிச்சுங்க. இப்ப கேட்டது வந்து கவர்னிங் பாடி, ஜென்ரல் பாடி கேட்கல, நல்லா கவனிச்சுங்க. கவர்னிங் பாடி கேட்டுக்காங்க. ஸோ பி 28, சி வந்து 16, டி வந்து 12. ஸோ ஆன்சர் என்னன்னு எடுத்துங்க. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின், விச் டிவிஷன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் இன் ஸ்போர்ட்ஸ் ப்ரொமோஷனல் ஸ்கீம்ஸ். அதாவது ஸ்போர்ட்ஸை ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஸ்கீம்ல வந்து கீழே கொடுக்கப்பட்டதுல யாரு வந்து ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரைனிங் டிவிஷன், ஆபரேஷனல் டிவிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன், பைனான்சியல் டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த டிவிஷன் இதை ஒர்க் பண்றாங்க? ஏன்னா நான் சொல்லும் போதே சொன்னேன், இது எப்படி நான் சொன்னேன் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லும் போது அப்படின்னா, நான் தொடக்கத்துல இந்த சாய் எஸ்டேட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடத்தி முடிச்ச அன்னைக்கு நான் ஒரு ஸ்லைடு எடுத்தேன். அப்ப சொல்லும் போது சொன்னேன், அப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. முதல்ல நிறைய விங் இருந்துச்சு, இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இது முக்கியமா வந்து ஆபரேஷனல் விங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விங்கு. ஸோ இதனுடைய ரோல் என்ன அப்படின்ற மாதிரிக்கும் நான் சில இடங்கள்ல பதிவு பண்ணேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன விங், ஆபரேஷனல் விங்கா இல்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷனா பைனான்சியல் டிவிஷனா அப்படின்ற அடிப்படையில நீங்க ஆன்சர் எடுங்க. ஸோ இப்போ ஆன்சர் 5க்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் தளத்துல குயிக்கா பதிவு பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம வகுப்புக்குள்ள வேகமா போக வேண்டியது. இன்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சாயினுடைய ரிமைனிங் ஸ்கீம்ஸ் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா பார்க்க போறோம்.
அதுக்கடுத்து வந்து கேலோ இந்தியா பார்க்க போறோம். கேலோ இந்தியா எப்ப தொடங்கப்பட்டது, யூனிவர்சிட்டிஸ்க்கு எப்ப கேம் ஆர்கனைஸ் பண்ணாங்க, இதனுடைய பர்பஸ் என்ன, அதே மாதிரி கேலோ இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் எங்க தொடங்கினாங்க, யார் தொடங்கி வச்சது, தொடங்குனதுல இருந்து இன்றைய வரைக்கும் அதுக்கு வந்து யார் யார் வின்னர்ஸ் ரன்னர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற அடிப்படையில தான் இன்னைக்கு கேலோ இந்தியா கேம்ஸை நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஃபிட் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம். அது வந்து சாய் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம் தான் ஃபிட் இந்தியா கேம். பண்ணா ஜாயா வந்து டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஃபிட்னஸ் லெவலை மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஃபிட்னஸ் இந்தியா அப்படி அதனுடைய இது எப்ப தொடங்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்ற பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நிறைய ஸ்கீம்ஸை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து ஒலிம்பிக் போடியம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை பத்தி பார்க்க போறோம். சாயில இருக்கக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்து சாயில இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்ல வந்து அங்க ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் டெல்லியில இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஸ்டேடியம், அது மாதிரி கிரிக்கெட்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்டேடியம், அதே மாதிரி ஷூட்டிங்ல ஃபேமஸான ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியம்லாம் என்ன, அதனுடைய சீட்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு, எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, எந்த ஏரியால இருக்கு அப்படின்ற சிக்னிபிகன்ஸ் ஈவனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அதனால கொஞ்சம் குயிக்கா போகணும். ஸோ ஆன்சர்ஸை எல்லாரும் பண்ணிட்டே அப்படின்னு ஆன்சர் செக் பண்ணிடலாம்ப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலா நேற்று உள்ள கொஸ்டின் அப்படியே கொடுத்துட்டோம்னா என்னன்னு தெரியல, பட் நான் மாத்தி தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு பாருங்க, வாட் இஸ் தி பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நேஷனல் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்சி எஸ்டாப்ளிஷ் பை தி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட இது என்ன அப்படின்னு ஆன்சர் கேட்டிருக்காங்க. யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமாப்பா? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாமா? வெரி குட், சூப்பர் சூப்பர். டு ட்ரெயின் தி அத்லெட் டு அச்சீவ் தி எக்ஸலன்ஸ் இன் ஒலிம்பிக் அண்ட் அதர் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ். ஸோ அதுதான் மெயின், அவங்களுடைய மெயின் எய்ம் அதுதான். ஸோ அதான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றது ஓகே. அடுத்து வேர் ஆர் தி அகாடமிக் விங், எங்கெங்கெல்லாம் அகாடமிக் விங் இருக்கு ரொம்ப முக்கியமா பாத்துங்க. அகாடமிக் விங் ஆஃப் தி ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லொகேட்டட் ரீஜனல் சென்டர்ஸ் படிச்ச உடனே அடுத்து இதைத்தான் நம்ம படிச்சோம். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்றது சொல்லலாமாப்பா யாராவது? வெரி குட், சூப்பர். என்ன, அதாவது நேதாஜி சுபாஷ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் பட்டியாலா, தென் அகைன் அண்ட் எல்என்சிபி திருவனந்தபுரம், லட்சுமிபாய் நேஷனல் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருவனந்தபுரம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர், கரெக்டான ஆன்சர் தான்ப்பா. ஓகே, தென் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், விச் ரீஜனல் சென்டர்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இஸ் லொகேட்டட் இன் தி நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது மாதிரி கொஸ்டின் கவுகாதி சார். கவுகாதி கரெக்டான ஆன்சர்ப்பா. கவுகாதி கரெக்டான ஆன்சர். யார் ஆன்சர் எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன், ஏன்னா சதர்ன் ரீஜியன் நார்த் நான் சொல்லும் போது சொன்னேன் ரீஜனல் சென்டர்ஸ் பத்தையும் சொல்லிட்டு இப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இது நார்த்தர்ன் சைட்ல எப்படி இருக்கு, எங்க இருக்கு, சவுத் ரீஜன் எங்க இருக்கு, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல எக்ஸாம் எழுதுறதுனால நம்மளுக்கு சவுத் ஒட்டியான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்றது கூட நான் இப்ப சொன்னேன். பட் கவுகாத்தி அப்படின்றது கரெக்டான ஆன்சர் தான்ப்பா. வெரி குட், சூப்பர். அடுத்து, ஹவு மெனி மெம்பர்ஸ் டஸ் த கவர்னிங் பாடி, நல்லா கவனிச்சுங்க, கவர்னிங் பாடி தான் நான் கேட்கிறேன், ஜெனரல் பாடி கேட்கல. ஜெனரல் பாடி இருக்குல்ல, ஜெனரல் பாடி நான் கேட்கல. சோ எத்தனை மெம்பர்ஸ்? வேற ஏதாவது ஆன்சர்? நோ சார், 28 சார். 28 தான் சார். 28 இஸ் கரெக்ட் ஆன்சர். சோ ஜெனரல் பாடியினுடைய எண்ணிக்கை எத்தனைப்பா? 43 வந்து ஜெனரல் பாடியினுடைய எண்ணிக்கை. ஓகே, ரைட், ஓகே, கரெக்ட் ஆன்சர். Next, which divisions of Sports Authority of India SAW is responsible for implementing sports professional training division sir. In the training division appa operation division sir. Operation division sir. எதுப்பா? operation நான் வந்து பாடம் நடத்தும் போது சொன்னேன், அந்த தொடக்கத்துல வந்து அந்த இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் முடிச்சோடனே அடுத்த இந்த ஆபரேஷன் விங்க பத்தி தான் நான் பேசினேன். ஆபரேஷனல் டிவிஷன் அப்படின்னு நான் இப்ப சொல்லும் போதே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணும்போது அந்த ஆன்சரே நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ட்ரைனிங் டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் கிடையவே கிடையாது. அதாவது அது எப்படி இருக்கும்னா எஸ்டிசின்னு சொல்லுவாங்க. அது பேர் எஸ்டிசி அப்படின்றது வந்து சாய் ட்ரைனிங் சென்டர்னு சொல்லுவாங்க. சரி, அதனால அது வந்து டிவிஷன் கிடையாது. ஆக்சுவலா நம்மளுக்கு ஆபரேஷனல் டிவிஷன் அப்படின்ற டேர்ம் வந்து தான் முக்கியமான இந்த ஸ்போர்ட்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க, செயல்படுத்தக்கூடியவங்க அப்படின்ற ஆன்சர் சொல்றோம். ஸோ ஓகே, அப்போ வந்து மோஸ்டார் வந்து 4 கொஸ்டினுக்கு வெரி குட், சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே. ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் பண்ணி தான் வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கொஸ்டின்ஸுமே செக் அவுட் பண்ணிங்க. இப்ப தப்பு பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. நீங்க ஃபியூச்சர்ஸ்ல நம்ம இப்ப தப்பு பண்ண அதை கரெக்ட் பண்ண, இதுல நம்ம வீக் இருக்கோம், ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்வாட் அனாலிசிஸ்னா நான் எதுல ஸ்ட்ரென்த்தனா இருக்கேன், எதுல வீக்கா இருக்கேன். அப்ப ஸ்ட்ரென்த்தனான சைடை மேற்கொண்டு ஸ்ட்ரென்த்தன் படுத்தணும், வீக்கான சைடை ஸ்ட்ரென்த்தனுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஸோ இன்றைய
சிறப்பாக நீங்கள் பதிலளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தற்போது நாம் இன்றைய வகுப்புகள் நாம் உள்ள போகலாம்.